நான் ஒரு தீவிரவாதி, சுடு சுடு துப்பாக்கியால் சுடவும் மாட்டேன், டமால் டமால் குண்டுகளை வீசவும் மாட்டேன், ஐயோ அம்மா மனிதர்களை கொல்லவும் மாட்டேன். அப்படின்னா நீங்கள் ஏ தம்பி, நான் பரலோக தீவிரவாதி. என் தலைவர் இயேசுவுக்கே நான் பரலோக தீவிரவாதி. என் தலைவர் இயேசுவுக்கே கலங்கிடாமல் தீவிரமாக ஆத்துமமாதாயம் செய்திடுவேன். கலங்கிடாமல் தீவிரமாக ஆத்துமமாதாயம் செய்திடுவேன். எனக்கு தான் கிரீடம், எனக்கு தான் ஜீவ கிரீடம், எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் கிரீடம், எனக்கு தான் ஜீவ கிரீடம், எனக்கு தான். ஹாய் குட்டி பிள்ளைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ரைம்ஸ்? ஏபிசிடி ரைம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இதை கேட்ட உடனே ஆன்ட்டிக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது, தெரியுமா? என்ன ஸ்டோரி ஆண்டி? அது சொல்லுங்களா ஆண்டி. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக முன்னால் வழக்கம் போல் நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? சரி, எல்லோரும் நில் டவுன் பண்ணுங்க. அன்புள்ள ஏசப்பா, பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை பிள்ளைங்க கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சின்ன கிராமம் இருந்தது குட்டீஸ். அங்கே ஒரு சர்ச்சும் இருந்தது. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஷெப்பர்டு பாய்னா யார்? ஆடுகளை மேய்க்கிற ஒரு குட்டி தம்பி இருந்தான், தெரியுமா? அந்த பையன் என்ன செஞ்சான்? டெய்லி அந்த வழியாக ஆடுகளை அப்படியே மேய்த்து கொண்டு போயிட்டு இருந்தானா. அப்போ அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நாமளும் இந்த சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கணும், ஏசப்பட்ட நல்லா ப்ரேயர் பண்ணணும். அவனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. அப்போ ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியே சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அவன் என்ன செஞ்சான்? நில் டவுன் பண்ணி, எல்லாரையும் போல் நில் டவுன் பண்ணி அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தான். எப்படி தெரியுமா ப்ரேயர் பண்ணான்? ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணுவான். திரும்பி ABCDEFG அப்படி தொடர்ந்து அதே மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்போ அந்த சர்ச்சு பக்கமாக ஒரு அங்கிள் போயிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? என்னடா இது ஸ்கூல் இல்லையே, இது சர்ச்சில் இருந்து என்ன இப்படி ஒரு ABCD அப்படின்னு சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குது, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் என்ன செஞ்சாங்க? அப்படியே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து அப்படி சைடாக நின்று அப்படி சைலண்ட்டாக நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. பார்த்தா இந்த குட்டி தம்பி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டு ABCDEFGHIJK அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை முடிப்பாங்க, செட் வர திரும்பவுமா கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? அப்போ அந்த அங்கிள் என்ன செஞ்சாங்க? டேய் தம்பிங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொன்னான். ப்ரேயராமா பண்ணிக்கிட்டு இருக்க? இது ப்ரேயர் இல்லைடா, நீ ஆல்ஃபபெட்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாங்க. அப்போது அப்படியா, ஐயோ எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாதே, ஆல்ஃபபெட்டுக்குள்ளே தானே எல்லா வேர்ட்ஸுமே இருக்குது,
அப்போ நான் ஆல்ஃபபெட் சொல்லிட்டேன்னா அப்போ அதில் நான் என்ன ப்ரேயர் பண்ண வந்தேன்னு ஏசப்பாக்கு தெரியும்ல, அதை அவங்க கண்டுபிடிச்சிக்கிடுவாங்களே. இதுதான் நான் என்ன செஞ்சேன், நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அங்கிள். எனக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா அங்கிள், தெரிஞ்சதுன்னா எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்களா அங்கிள் அப்படின்னு அந்த குட்டி தம்பி அங்கிள்கிட்ட கேட்டாங்க. அந்த அங்கிள் சொன்னாங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பாவே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க தம்பி அப்படின்னு பரமண்டல ஜெபத்தை அந்த தம்பிக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், பரமண்டல ஜெபம் யாருக்கு தெரியும், தெரியுமா உங்களுக்கு? வா, வெரி குட், சொல்லுங்க பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். நீர் சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்று நினைக்கும் வேலையே. ஆமென். வாவ், வெரி குட். இதே போல் குட்டீஸ், ப்ரேயர்னால் என்னன்னு தெரியாமல் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும் குட்டீஸ். நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ண தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? சரி, ஓகே, வெரி குட். இன்றைக்கி லாஸ்ட்டு ஜெபம் யார் பண்ணுவீங்க? நான் பண்ணுறேன். சரி. அப்பா பிதாவே சோதரேசப்பா, தேவபிதாவே சோதரேசப்பா, ஏசப்பா இந்த நாள் தந்ததுக்கு நன்றிஸ்ப்பா. ஏசப்பா எங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக பொறுப்பெடுத்ததுக்கு நன்றிஸ்ப்பா. ஏசப்பா இன்னைக்கு ஒரு அருமையான அழகான ஒரு கதையை கேட்க கிருபை செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. அந்த கதை எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏசப்பா, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த நல்ல நாள் தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா. அல்லையா, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் மேலான நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல கதை கேட்டீங்க, அருமையாக அந்த பரமண்டல ஜெபத்தையும் சூப்பராக சொன்னீங்க குட்டீஸ். வெரி குட். நம்ம என்ன அடுத்த வாரம் என்ன பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய்.